செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்று தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் வேரம் எறிந்த தமிழ்நாடு, வீரம் தெரிந்த தமிழ்நாடு, நல்ல காலம் புரிந்த அரபிய கோயில கங்கிய சூழ்ந்த தமிழ்நாடு, காவிரி தென்பெண்ணை பாராது தமிழ் கண்டதொரு வைகை பொருள் நிதியென மேதியாறு பல ஓட திரு மேடி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமாயின சாஸ்திரத்தின் மனம் பாரின்றும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பகலவன் பகல் கவிதை எழுதி வந்த வேளையில், பறவைகளும் பச்சிகளும் பறந்த நேரத்தில், தென்றல் தாராட்டும் வேளையில், மரங்கள் மௌனத்தை கலைத்த நேரத்தில், புத்தக மூட்டை இந்த திறந்தவெளி மைதானத்திலே, குளிர்சாதன மைதானத்திலே புத்தக மூட்டை சுமந்த முதுகு வளைந்த முல்லை மல்லிகை மொட்டுகளுக்கும், சீருடையில் வந்திருக்கும் என் செல்ல கிளிகளுக்கும் செல்ல சிட்டுகளுக்கும், பிறமைய மந்திர கோலாயும் தந்திர கோலாயும் வைத்திருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் தொங்கிய கைகளில் தூக்கிய முதல் வணக்கம். என் பேர் ஜோதி. நான் திருப்பூர் மாவட்டம். மொத்தம் 8 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன். என்னை இன்னைக்கு மது ஒழிப்பை பற்றி ஆசிரியர் வந்தோடனே என்னை பார்த்தாங்க. அவங்களுக்கு எப்படி தோணுச்சோன்னு தெரியல. என்னை பற்றி சொன்னாங்க. நான் அதுக்கு தகுதியானவனா? உண்மையை அதுக்கு தகுதியானவன் தான். 100க்கு 100 தகுதியானவனா. எப்படி சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்த அந்த மது, அந்த புகைப்பழக்கங்கள், அந்த போதை, அந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமை ஆகாதவன் நான். காரணம் என்னன்னா, அந்த மாதிரி எங்களை செதுக்கிய சிட்டுகள் ஆசிரியர்கள். ஒழுக்கம் இங்கிருந்து வரணும், பண்பாடு இங்கிருந்து வரணும், கலை இங்கிருந்து வரணும், கலாச்சாரம் இங்கிருந்து வரணும். என்னைய சின்ன வயசுல சொல்லுவாங்க, எத்தனை பேர் மனிதர்களா நான் கடந்து நான் வந்திருக்கிறேன். நான் எனக்கு மது குடிச்சா உடம்புக்கு நல்லது, அது நல்லா இருக்கு, பீர் குடிக்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. நான் சொல்லுவேன், பீர் குடிச்சுதான் உங்க கூட சாகுவாசம் வச்சுக்கணும், நட்பா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும், நண்பரா இருக்கணும்னா அந்த மாதிரி பழக்கம் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி பழக்கம் எனக்கு தேவையில்லை. அப்படியே வந்தவன் நான் இதனால் வரைக்கும். அதனால என்னுடைய ஆசிரியர் எப்படி அவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. காந்தியடிகளை படிச்சு பாருங்க. அவரு கூட அந்த புகைப்பிடிக்க பழக்கத்தை அவரு கூட குடிச்சு பார்த்துட்டு தான் வந்துருவாரு. அவர் மாமிசம் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வேண்டாம்னு சொல்லி வருவார். அவருடைய சக்தி சோதனை எல்லாம் படிக்கும். அப்படி எந்த கெட்ட பழக்கம் நம்மளுக்கு சீக்கிரம் வந்துரு, விருந்தாளி மாதிரி வந்துரு. அதை போக்குறது கஷ்டம். அது ஏன் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பெண்கள் மத்தியில் இதை பேச சொல்லிக்கிறாங்க. அங்கதான் சிந்திக்க முடியுங்க. இது யாருக்கு போய் சேரும்? உங்க மூலியமா உங்க அப்பாவுக்கு போய் சேரும், உங்க அண்ணன் தம்பிக்கு போய் சேரும், உங்க உறவுகளுக்கு சேரும். இவர் பள்ளியில இப்படி பேசுறாங்க, நீங்க இப்படி இல்லை. ஆனா உங்க மூலியமா அதை தரப்படணும். ஆசிரியர் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு, மிகப்பெரிய கைத்தட்டு. அது பெண்கள் சொல்லியிருக்க, ஆண்கள் பெண் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். அது இங்க நான் சொல்லியிருக்கிறாங்கன்னா உண்மையிலே இது மூலியமா அங்க போய் சேரணும். அதுக்கு தகுதியானவனா? அதுக்கு நான் தகுதியானவன். 65 வயசு பேராச்சு. ஒரு நாள் நான் மது குடிச்சது கிடையாது, ஒரு நாள் நான் கஞ்சா குடிச்சது கிடையாது, ஒரு நாள் விசாவாக்கு போறது கிடையாது. மாமிசம் கூட சாப்பிட்டேன் நான் ஒரு 4 வருஷம் முன்னே. அதையும் நிறுத்திட்டேன். காப்பி சாப்பிட்றது கிடையாது. தனி மனித ஒழுக்கம் எங்க பள்ளியில அது வரணும். எனக்கு 1ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த சரோஜா டீச்சர், எனக்கு 2ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த பழனியப்பா வாத்தியார், எனக்கு 3ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த சுந்தராபா டீச்சர், எனக்கு 4ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த சங்கந்தீங்கன்னா, எனக்கு 5ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த துங்காபா டீச்சர், தலைமை ஆசிரியர் முத்தையா வாத்தியார், கணக்கு சொல்லிக் கொடுத்த சாந்தாவளி டீச்சர், சரித்திரம் சொல்லிக் கொடுத்த ரீட்டா டீச்சர், நிறுவனம் சொல்லிக் கொடுத்த மல்லிகா டீச்சர், என்னை செதுக்கிய சிட்டுகள், லாசான்கள், குருமார்கள், அவங்களுக்கு இந்த நேரத்தில் இங்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் அவங்க அந்த 5 பைசா கொடுத்து பென்சில் நாங்கள் வாங்க முடியாது, 10 பைசா கொடுத்து அழியப்பர் வாங்க முடியாது. அங்க நாங்கள் படித்ததுதான். அடிக்கு பயந்து பள்ளிக்கு போகாத நாட்கள், அடிக்கு பயந்து பள்ளிக்கு போகாத நாட்கள். மாதா பிதா குரு தெய்வம். பள்ளி என்பது பொழுதுபோக்கு போவதல்ல, அறிவை வளர்க்கும் அறிவாலயம், தமிழை வளர்க்கும் தமிழாலயம், பள்ளி பறவைகள் கூடும் வேடம் தாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்க தமிழ் அப்படி படிச்ச 8 புத்தகங்கள் நான் எழுதிக்கிறேன்.
அரபி மொழியில் தமிழத்தை சொல்லி எனக்கு வந்து கவர்மெண்ட் மாசம் 8000 ரூபாய் கொடுத்து அரசு பேருந்து இலவசம். தமிழ்நாடு முழுக்க தேர்ந்து கொடைக்கானல் போயிடும். கொடைக்கானல் முடிச்சுட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். நேரம் போயிட்டாரா நீங்க வாழ்க்கை. அதனால நீங்க நல்லா வாசிங்க. ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. ஏன்னா ஒழுக்கம் இங்கிருந்த ஒழுக்கம் விழுப்பம் சொல்லலாம். ஒழுக்கம் உயிரோடு நமக்கு புகழோடு தோன்றுங்க. அக்கிறான் தோன்றின் தோன்றாமல் என்று ஒவ்வொருத்தரும் புகழோடு தோன்றவங்க. நாம செய்யற பிழை, நாம செய்யற தவறு, நம்மால் நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு வேணுட்டு ஆசைப்படுறது, சிலரை வந்து தவிர்த்துக்கணும். அப்ப என்ன காரணம்? தொடர்ந்து புத்தகங்கள் வாசிங்க. நல்ல புத்தகங்கள் வாசிச்சா நாம வந்து நம்ம அது மாற்றிடும். நடை உடை பாவனை எல்லாமே என்னால் திருந்தவே முடியல, என்னால் இப்ப முடியல. ஒரு புத்தகங்கள் வாசிங்க. அந்த புத்தகங்களை வந்து அந்த அளவுக்கு நல்ல மனிதனா வாழ்க்கை. நான் எழுதி பாடலாக நான் முடிச்சுக்கிறேன். நான் எழுதிய பாடல் தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் பிறந்த என் மழலை மொழியே வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க வாழிய வாழிய வளர்வீரை தமிழே அகசும் மொழி தமிழே தமிழின் நமுதே எம்மொழி தமிழே ஏழிசை தமிழே செந்தமிழ் தமிழே தேன் சுவை தமிழே கண்ணின் தமிழே பிள்ளையின் தமிழே உவை தமிழே அருசுவை இருந்து தமிழ் தமிழரமே அருளிய தமிழே அகற்றியும் தமிழே அழியா தமிழே அறிஞனும் அறிந்த அறிதைய தமிழே முன்னோர் பொழிந்த முதன்மை தமிழே முப்பொழுதித்த சக்கரை தமிழே மூச்சினில் கலந்த உயிர்மை தமிழே முதுமை வராத இளமை தமிழே ஆஹா தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் குழந்தையின் மழலை மொழியே வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க வாழிய வாழிய வளர்வீரை தமிழே ஆஹா தமிழே தமிழே. இதை நான் எழுதுற பாடல் 8 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன். பட்சத்திலிருந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த டேபிளுக்குள்ள போயிருக்கு, அந்த செலக்ஷன் கமிட்டிக்குள்ள போயிருக்கு. சாதாரண 5ஆவது தானே படிச்சிருக்கேன். 5ஆவது டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி 5ஆவது படிச்சு தொடர்ந்து புத்தகங்கள் வாசிட்டு இன்னைக்கும் புத்தகம் வாசிட்டு வர்றேன். சாண்டியனுடைய யுவராணி, வேதாத்திரி மகேசன் நூல், அண்ணாவுடைய சிறுகதைகள் இன்னைக்கு 15 நாளைக்கு வரைக்கும் புத்தகங்கள் மாற்றிட்டு வந்துடும். அப்படித்தான் நான் 2018 ஒரு சாமானிய கவிதை புத்தகம் போட்டேன். அடுத்தது ஒரு சாமானிய உருப்பக்க கதைகள் 100 போட்டேன். அடுத்தது பாடல்கள் போட்டேன். அடுத்தது சிறுகதைகள் போட்டேன். அடுத்தது வந்து பாப்பா பாடல்கள் போட்டேன். அடுத்தது சிறை நாவல்